ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கையும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு வரீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜோட என்கேஜ்மெண்ட் பண்ண அந்த பொண்ணு வந்து நம்ம ரோஹிணியோட இதுக்கு கடைக்கு வந்திருக்காங்க. கடையில் வந்து சாப்பிட்லாம்ன்றக்காண்டி கூப்பிட்ருக்காங்க. வந்து உக்காந்துருக்காங்க. மனோஜ் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு திருகல் வேலை தான் பார்ப்பார் போல். நல்ல வேலையே பார்க்க தெரியாது போல். அந்த பொண்ணு சாப்பிட்றதுக்கு குத்தம் சொல்கிறாரு. அப்புறம் 10 பேர் 20 பேர் உக்காந்துருக்காங்க. உக்காந்துருக்கவங்க முன்னாடி உன் எக்ஸ் ஏன் உன்னைய வேணான்னு சொன்னார், நீ ஏன் அவரை விட்ட அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு முத்து அந்த பொண்ணு சொல்லுது, அவன் சரியான ட்ரக்ஸ் அடிக்கிறவன் அப்படின்னு. அப்போ முத்து மாதிரியா அப்படின்றாங்க. அந்த பொண்ணு முகமே செத்து போச்சு. ஏங்க ட்ரக்ஸ்னால் ரொம்ப லோக்கலாக இருக்கிற இடங்க, நீங்கள் என்னங்க குடிக்கிறதுலாம் ஒரு தப்புன்னு குடிக்கிறது சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட மூஞ்சி செத்து போயிடுது. செத்து போனோடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க நான் சத்தம் போடலான்னு நினச்சேன், பரவாயில்ல அந்த பொண்ணே சத்தம் போட்டுருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிந்தாமணி அம்மா எவ்வளவு திருகல் வேலை பார்த்து மகளுக்கு கல்யாணம் சத்யாவோட முடியக்கூடாதுன்றக்காண்டி அவங்க அந்தம்மா ஒரு திருகல் வேலையை அவங்க புருஷன்கிட்ட வந்து அப்படியே எமோஷன் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிக்கிட்டு சத்யா வந்து ரொம்ப திருடுவியான், ரொம்ப ஊழ வேலையெல்லாம் பார்ப்பியான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, அவன் நல்ல பையனாக தானே பார்த்தேன், இங்கே வந்துமே நல்ல மாற்றங்கள்லாம் நிறையா கொண்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஹோட்டல்லே காட்டுறாங்க. ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. உங்களுக்கு ஹோட்டலில் எது ஸ்பெஷலிஸ்ட்டாக அதை கொடுங்க, நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மண்பானை பிரியாணி சூப்பராக இருக்கும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு மனோஜ் சொல்கிறாரு, கையில் சாப்பிடாத, நீ கையிலலாம் சாப்பிடாத, இன்ஃபெக்ஷன் ஆகும், நீ ஸ்பூனில் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ தாங்க முடியல, அந்த பொண்ணு நினச்சிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா முத்தையும் மீனாவையும் காமிக்கிறாங்க. முத்தும் மீனாவும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, சத்யாவுக்கு அந்த பொண்ணு வேணாங்க, அந்த அம்மாவை நினச்சாலே எனக்கு பக்குன்னு இருக்குங்க, சத்யாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எங்கள் குடும்பத்தில் நாங்கள் என்னங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, அந்த மாதிரி எதுவுமே நான் ஆக விட மாட்டேன்னா, நான் என் தம்பி மாதிரி நினச்சி நான் நல்லபடியாக அவனை சரி பண்ணி நான் பண்ணிக்குவேன். ஐயோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஓகே தாங்க, ஆனால் சிந்தாமணி அம்மா என்ன செய்வாங்க ஏது செய்வாங்கன்னே சொல்ல முடியாது அப்படின்றாங்க. இங்கே ரோஹிணியோட பார்லரை காமிக்கிறாங்க. ரோஹிணி பார்லருக்குள்ளே வந்தோடனேயுமே கொஞ்ச நேரத்தில் மனோஜுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணாங்களா அந்த பொண்ணு இங்கே வருது. அந்த பொண்ணு இங்கே வந்தோடனே 2 பேருமே கை குலுக்கிக்கிறாங்க. கை குலுக்கிட்டு மனோஜோட ஃபோட்டோ நல்லா தெரிகிற மாதிரி முன்னாடி வச்சுட்டு இந்த பொண்ணுக்கு மேக்கப் ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பார்த்தோன்னே இது யாருன்னு நான் தான் அப்படின்றாங்க. இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிறது அவர் என்னுடைய ஹஸ்பண்ட், நீங்கள் டைவர்ஸ் கேட்டிருக்கீங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரோஹிணி ரோஹிணிக்கிட்டே நாடகம் போட தெரியாதா, அந்த அம்மா நாடகத்தை ஃபுல்லாக நடத்தணுன்னு இந்த அம்மா அந்த நாடகத்தை நம்பி கெட்டது எதுன்னு நினச்சிக்கிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் அழுகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட இன்றைக்கி நாடகம் முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.